இது பேர் தான் ஸ்க்ரூ கேஜ். தெரியுதா இந்த ஸ்க்ரூ கேஜ் உங்களுக்கு? தெரியுதா? வீடியோ தெரியுதா? ஓகே, எஸ், நீங்கள் சொன்னதான் எனக்கு தெரியும். இது பேர் வந்து வெர்னியர் கேலிப்பர். சரியா? இது தெரியுதா? எஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எப்படி ரீடிங் எடுக்கிறது, நான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். இன்னைக்கு லெக்சர்ல பாதிக்கு மேலே பார்த்தோன்னா அதை வச்சு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். மீதி கொஸ்டினை நெக்ஸ்ட் லெக்சரில் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஸ்க்ரூ கேஜ் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுக்கிறது எப்படி, சரி, நீட் லெவலில் பார்த்தோன்னா ரீடிங் எடுக்கிறத வச்சு எப்பயாவது கொஸ்டின் கேட்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொன்னால் அதில் ரீடிங் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? இப்போ நல்லா பாரு. சப்போஸ் என்கிட்ட ஒரு 1/2 மீட்டர் ஸ்கேல் இருக்கு. சரி, எங்கள்கிட்ட 1/2 மீட்டர் ஸ்கேல் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது? கவலைப்படாத, உன்ட்டு ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கா? ஓகே, அந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சுக்கோ. அந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேலில் வச்சுட்டு அந்த ரீடிங் எப்படிப்பா இருக்கும்? நல்லா பாரு. இது 0ன்னு வச்சுக்கலாம், இது 1ன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்கேலில் இது 0, இது 1. இதுக்கு நடுவில் லைன்ஸ் எல்லாம் எப்படிப்பா இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இந்த 5வது போர்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீ மினிமம் எவ்வளோ ரீடிங் மெஷர் பண்ண முடியும்? மினிமம் இருக்கிறதுல சின்ன ரீடிங் எதை மெஷர் பண்ண முடியும்? 1 மில்லிமீட்டர். பேசிக்கலி நம்ம சென்டிமீட்டர்ல சொன்னா எவ்வளவு சென்டிமீட்டர் மெஷர் பண்ண முடியும்? 0.1 சென்டிமீட்டர். இவ்வளவுதான் நம்ம மெஷர் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? 0.1 விட சின்னது ஏதாச்சும் மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. கரெக்டா இல்லையா? இதை பொறுத்தவரைக்கும் 0.1 விட சின்ன ரீடிங் மெஷர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீடிங் இங்கே நிற்கிதுன்னு வச்சுக்கோ. ஏன் அப்போ ஆன்சர் எவ்வளோன்னு சொல்லுவீங்க? 0.5 சென்டிமீட்டர். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல நிற்கிதுன்னா என்னன்னு சொல்லுவோம்? 0.6 சென்டிமீட்டர். இப்போ நல்லா பாரு, இதுக்கு நடுவில் நிற்கிதுன்னு சொன்னா இந்த ரீடிங்க சும்மா அப்ராக்சிமேட்லி வேணா நீ ஒரு வேல்யூ சொல்லுவ. பட் அந்த வேல்யூ அக்யூரேட்டா இருக்குமா? எவ்வளவு சொல்வீங்க இந்த இடத்துல வேல்யூ நின்னா? 0.55 52 53 அந்த மாதிரி ஒரு டவுட் வருதா இல்லையா? அப்ப மீட்டர் ஸ்கேல் வச்சுக்கிட்டு மினிமம் நான் பார்த்தேன்னா அந்த ஒரு சென்டிமீட்டருக்கு மீட்டர் ஸ்கேல் என்ன, அது வந்து 1 மீட்டருக்கு இருக்கும். பட் 1 மீட்டர் ஸ்கேல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 50 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குன்னு சொன்னா இந்த 50 சென்டிமீட்டர்ல பார்த்தேன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல உனக்கு பக்கத்துல காட்டுறேன், தெரியுதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஸ்கேல் தெரியுதா? இப்போ இந்த ஸ்கேல்ல பார்த்தனா நார்மல் நம்ம சென்டிமீட்டர் ஸ்கேல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கேலும். ஓகேவா? அப்போ 0க்கு 1க்கு நடுவில் ஆஸ் யூஷுவல் 10 கோடு இருக்க போகுது. அப்போ நான் மினிமம் எவ்வளோ சார் மெஷர் பண்ண முடியும்? 1 மில்லிமீட்டர் இல்லைன்னா 0.1 மீட்டர், 0.1 சென்டிமீட்டர். கரெக்டா இல்லையா? அப்போ நல்லா பாரு, இதை வச்சு நான் ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னால் சப்போஸ் என்னோட ரீடிங் வந்து 5.2 சென்டிமீட்டராக இருக்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் ரீடிங் என்னவா இருக்கும்? நான் சொல்றது புரியுதா? ஒரு பென்னு வந்து சம் 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா ஒன்று அது 5.2 சென்டிமீட்டர் இருக்கும், இல்லைன்னா 5.3 சென்டிமீட்டர். நான் சொல்றது இது இல்லை, இது வந்து வெறும் 1 சென்டிமீட்டர். இந்த லைனை நீ சப்போஸ் இதை எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொன்னா இந்த இடத்துல போய் ஒன்று 5.2 இருக்கலாம், இல்லைன்னா 5.3 இருக்கலாம். சொல்றது புரியுதா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பென்னோட லெவல் எவ்வளோ, இந்த பென்னோட லென்த் எவ்வளோ அப்படின்னா நான் இந்த ஸ்கேலில் வச்சு பார்க்குறேன். இப்போ ஸ்கேலில் வச்சு பெண்ணை உடச்சிட்டேன், இப்படியே உடச்சி இந்த பெண்ணை நாசமாக்குறேன். இப்போ நல்ல பேர் பெண்ணை இந்த மாதிரி இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதோட ரீடிங் வந்து எனக்கு 15 பாயிண்ட் சம்திங்கில் கிடைக்குது. அப்போ அது 15.1 இருக்கலாம், இல்லைன்னா 15.2 இருக்கலாம். சொல்றது புரியுதா? அப்ப இந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில் என்னால் அக்யூரேட்டா சொல்ல முடியுமா? முடியாது. சரி, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்கள்கிட்ட ஒரு வாட்ச் கொடுத்துட்டு இந்த வாட்சை பொறுத்தவரைக்கும் வெறும் 4 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். சரியா? அப்போ யாராச்சும் டைம் கேட்டாங்கன்னா
நீ என்ன சொல்ல முடியும்? அதில் ஒரே ஒரு முள் இருக்குன்னு எடுத்துக்கோ. அப்போ முள் இங்கே இருந்தால் எத்தனை மணின்னு சொல்லுவேன்? 12 மணி. வெரி குட். முள் இங்கே இருந்தா இங்கே இருந்தா இங்கே இருந்தா 9 மணி. இப்போ சப்போஸ் முள் வந்து இதுக்கு நடுவில் இருக்கு, அப்போ நம்ம அப்ராக்சிமேட்லி சொல்ல முடியுமே தவிர அக்யூரேட்டாக சொல்ல முடியுமா? ஓகே. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் நான் என்ன பண்ண போறேன், இதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 3 hours. கரெக்டா இல்லையா? நான் மினிமம் 3 hours தான் ரீடிங்கை மெஷர் பண்ண முடியும். பட் சப்போஸ் நான் இதை இந்த மாதிரி 12 பார்ட்டாக பிரிச்சுட்டேன்னா இப்போ இதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? அதாவது இதில் மினிமம் எவ்வளோ மெஷர் பண்ண முடியும்? 1 hourக்கு மெஷர் பண்ண முடியும். இப்போ நல்லா பாரு. இப்போ சப்போஸ் என்னோட ஆரோ இங்கே இருக்கு, அப்போ டைம் எவ்வளோ? 1 o'clock. சப்போஸ் என் முள் இங்கே இருந்தா, சப்போஸ் என்னோட முள் இது ரெண்டுத்துக்கு நடுவில் எங்கேயோ இருந்தா 1க்கு 2க்கு நடுவில் இருக்கு. பட் அக்யூரேட்டா நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா பாரு. இப்ப நம்ம பார்த்தது வந்து மெயின் ஸ்கேலா? இப்ப நம்ம பார்த்தது என்ன ஸ்கேலு? மெயின் ஸ்கேல். சரியா? ஈவன் நான் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ள இருக்கிறத ஒன்னொன்னையும் 5 பிரிச்சுக்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ சார்? 1 hour எவ்வளோ பிரிச்சுட்டேன்? 5 பிரிச்சுட்டேன். அப்போ 1 hour வந்து எவ்வளோ? 1 hour வந்து 16 minutes. அப்போ அது 5 பிரிச்சதுனால எவ்வளோ ஆயிடுச்சு? 12 minutes. கரெக்டா இல்லையா? அப்போ என்னோட முள்ளு வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆக்சுவலி அது ஹவர் முள்ளு. அப்போ ஹவர் முள்ளுன்னு சொன்னா அது வந்து ரீடிங் வந்து நம்மளுக்கு ஹவர்ல தான் கொடுக்கும். கரெக்டா? அப்போ நல்லா பாரு. சப்போஸ் எனக்கு டைம் இன்னும் அக்யூரேட்டா வேணும், எனக்கு மினிட்ஸ் வரைக்கும் அக்யூரேட்டா வேணும். சரியா? எனக்கு என்ன வேணும்? மினிட்ஸ் வரைக்கும் வேல்யூ எப்படி இருக்கணும்? அப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு முள்ளோட சேர்த்து நான் என்ன பண்ணணும்? இன்னொரு முள்ள வைக்க போறேன். கரெக்டா இல்லையா? இந்த பெரிய முள்ள பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 1 hour காட்ட போகுது. இந்த சின்ன முள் எவ்வளோ காட்டும்? 60. சாரி நான் பெரிய முள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகே. இந்த சின்ன முள் வந்து ஹவர் முள். கரெக்டா? இந்த ஹவர் முள் வந்து 1 hour காட்டும். இந்த பெரிய முள்ளு பார்த்தா மினிட்ஸ் முள்ளு. அப்ப இதோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 1 minute. கரெக்டா இல்லையா? அப்ப முன்னாடி இந்த ஹவர் முள் இல்லாத வரைக்கும் என்னால டைமிங் வந்து இந்த ஹவர் முள்ள வச்சு நான் மெஷர் பண்றேன்னு சொன்னா 12. கரெக்டா? இந்த முள் வந்து இங்கே வந்துச்சுன்னா 12 minutes ஆயிடுச்சு. அடுத்து அந்த முள் இங்கே வந்துச்சுன்னா 12 minutes. அடுத்து அந்த முள் அங்கே இருந்துச்சுன்னா 12 minutes. கரெக்டா இல்லையா? நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்கறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சின்ன ரீடிங்ல அந்த அளவுக்கு நம்ம வாட்ச்ல இருக்காது. அப்ப விட்டுரு. அப்ப பேசிக்கலி நான் சொல்றேன், இந்த முள் இங்க வந்தா 1 hour, அந்த முள் இங்க வந்தா 2 hour, 3 hour, 4 hour. நான் சொல்றது புரியுதா? இப்போ சப்போஸ் நான் மினிட்ஸ் முள்னு வச்சதுனால என்னோட லீஸ்ட் கவுண்ட் என்ன ஆயிடுச்சு? மினிட்ஸ் அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நான் மினிட் ஸ்கேல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால உனக்கு டைம் பார்க்கறது ஏதாவது கஷ்டம் இருக்கா? மெயின் ஸ்கேல் வந்து ஆஸ் யூஷுவல் டைம் காட்ட போகுது. கரெக்டா இல்லையா? லெட் மீ சே என்னோட மெயின் ஸ்கேல் வந்து இங்க இருக்கு. அப்ப மெயின் ஸ்கேல் வந்து எவ்வளவு காட்ட போகுது? மெயின் ஸ்கேல் ஆஸ் யூஷுவல் 12 காட்ட போகுது. இல்லை எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது சார், அங்கே 0 தானே போடணும், எப்படி 12 போட்டிங்க? அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்காக. நம்ம என்ன முள்ளை எங்கே வச்சுக்கலாம்? இங்கே வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ டைம் எவ்வளோ சார்? 3 o'clock. கரெக்டா? சாரி, ஐ எம் சாரி, அது சின்ன முள்ள மாற்றணும். அதுக்காக தான் நான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க 3 o'clock. கரெக்டா? இப்போ சப்போஸ் இந்த சின்ன முள் மட்டும் இருக்குன்னா என்னால் ஒன்று 3 o'clockனு சொல்ல முடியும், இல்லைன்னா 4 o'clockனு சொல்ல முடியும். ஆனால் இந்த மினிட் முள் வந்ததுனால இந்த 3 o'clockல நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கோங்கிறத சொல்லலாமா? 3 o'clock to be precise 9 minutes. கரெக்டா?
அப்ப நல்லா பாரு, இந்த செகண்ட் முள்ளு பார்த்தனா இது வந்து என்னோட செகண்டரி முள்ளு, இது பார்த்தனா என்னோட பிரைமரி. இதான் மெயின் ரீடிங் காட்ட போறது எது? இந்த சின்ன முள்ளு. கரெக்டா இல்லையா? நீ வந்து மணி பார்க்க சொன்னாங்கன்னா வாட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹவர் முள்ள பாப்பியா இல்ல மினிட்ஸ் முள்ள பாப்பியா? ஹவர் முள்ள பார்ப்போம். வெரி குட். இப்போ நல்லா பாரு, ஹவர் முள்ளு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கோ, சரியா? சப்போஸ் யோசிச்சுக்கோ, அன்பார்ச்சுனேட்லி உங்க வீட்டில் இருக்கிற இந்த ஹவர் முள்ள இந்த வாட்ச்ல இருக்க மினிட் முள் காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் வாட்ச்ல இருக்கிற மினிட் முள் என்ன ஆயிடுச்சு? காணாம போயிடுச்சு. அப்ப மினிட் முள் காணாம போச்சுன்னு சொன்னா நீ வந்து ஹவர் முள்ள வச்சுக்கிட்டு நல்ல பாரு, மினிட் முள் காணாம போயிடுச்சு. ஹவர் முள்ள வச்சுக்கிட்டு நல்ல பாரு, இதை வச்சுக்கிட்டு அப்ராக்சிமேட்லி வேல்யூ சொல்ல முடியுமா? சப்போஸ் இங்க இருந்தா 3 o'clock, இந்த முள் லேசா கீழே இருந்துச்சுன்னா 3 o'clock 12 minutes கிட்ட இருக்கும்னு சொல்லிக்கலாமா? அதை விட கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா 3 o'clock 24 minutes, அதை விட கீழே வந்துச்சுன்னா 3 o'clock 36, 3 o'clock 48. கரெக்டா? இது 12, இது 24, 36, 48, 60. 60 தான் நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், 4 o'clockனு சொல்லிடுவோமா? அப்ப நல்லா பாரு, மெயின் ஸ்கேலை வச்சுக்கிட்டு என்னால அப்ராக்சிமேட்லி சொல்ல முடியுமே தவிர அக்யூரேட்டா சொல்ல முடியுமா? அதனாலதான் நம்ம ஒரு செகண்டரியா ஒரு முள் எடுத்தோம். கரெக்டா இல்லையா? அப்ப இப்ப நல்லா பாரு, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் என்னோட முள்ளு இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப ரஃபா ஒரு வேல்யூ சொல்ல முடியுமா? ஒன்னால எவ்வளவு கிட்ட இருக்கும்? 24க்கு 36க்கு நடுவில் ஒரு வேல்யூ. கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? அப்ப இந்த டைம்ல நீ மினிட்ஸ் முள்ள பார்த்தனா மினிட்ஸ் முள் மேபி இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன்? அப்ப டைம் எவ்வளோ? ஹவர் முள்ளு இங்க கொஞ்சம் கீழே இருக்கு, ஹவர் முள்ளு இங்க இருக்கும், மினிட்ஸ் முள் இங்க. அப்ப டைம் என்ன? 3:33. கரெக்டா? சொல்றது புரியுதா? எஸ். மெயின் ரீடிங் பார்க்கறதுல ஏதோ பிரச்சனை வந்துச்சா? செகண்டரி ஸ்கேல் வச்சதுனால மெயின் ஸ்கேல் பார்க்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? எல்லாருக்கும் சொல்லு, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லையா? ஓகே. இப்போ நல்லா பாரு, என்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்கு. இந்த ஸ்கேல்ல மினிமம் நான் எவ்வளவு மெஷர் பண்ண முடியும்? எந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டாலும் இங்க 0 இங்க 1னா 0க்கு 1க்கு நடுவுல எத்தனை கோடு இருக்கும்? 10 கோடு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து 0.1 சென்டிமீட்டர்னு சொல்லலாமா? அடுத்த ரீடிங் எவ்வளவு சார்? 0.2 சென்டிமீட்டர். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என்னோட வேல்யூ இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. அப்ப இதோட லென்த் அப்ராக்சிமேட்லி எவ்வளவு? நல்லா பாரு, இது 0.1, இது 0.2. எஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்லயே போவேன். 0.1 சென்டிமீட்டர், 0.2 சென்டிமீட்டர். அப்ப எவ்வளவு சார் இந்த நடுவில் இருக்கிற வேல்யூ? இந்த ரெட் கலர் ஆரோ எவ்வளவு காட்டுது? 0. நல்லா பாரு, 1 தாண்டி போச்சு. அப்ப 0.1 விட அதிகமா இருக்கும். 0.2 தாண்டல, அப்ப 0.2 விட கம்மி. அப்ப இதுக்கு நல்ல 0.15 கிட்ட சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? இது வந்து மெயின் ரீடிங். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சப்போஸ் இந்த ஆரோ வந்து 0.1 விட எவ்வளவு அதிகமா இருக்கு, அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்னொரு ஸ்கேல் வச்சிருக்கேன். அப்ப நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் இது வந்து என்னோட மெயின் ஸ்கேல். இந்த ரெண்டாவது ஒரு முள் இருக்கு பத்தியா, இது வந்து என்ன ஆயிடுச்சு? என்னோட செகண்ட் ஸ்கேல். இந்த ஸ்கேலோட இன்னொரு பேர் பார்த்தேன்னா வெர்னியர் ஸ்கேல். இதோட இன்னொரு பேர் என்னது? அப்ப இந்த வெர்னியர் ஸ்கேல் நான் எதுக்காக இன்சர்ட் பண்ணேன்? நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 0.1 இல்ல 0.2 தான் பார்க்க முடியும். பட் இந்த ஸ்கேலை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, 0.1 0.2 எத்தனைவா பிரிக்க போறேன்? 10 பிரிக்க போறேன். எத்தனை பிரிக்க போறேன்? இந்த 0.1 0.2 எத்தனைவா பிரிக்க போறேன்? 10 பிரிக்கிறேன்னு வச்சுக்குவோமே. அப்ப இன்னும் என்னோட வேல்யூ அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியுமா? அப்ப பேசிக்லி இந்த வெர்னியர் ஸ்கேல் வச்சதுனால
அக்யூரசி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? வேல்யூட அக்யூரசி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? எஸ். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட லீஸ்ட் கவுண்ட் என்ன ஆயிடுச்சு? முன்னாடி 0.1 மெஷர் பண்ணேன், பட் இப்போ எவ்வளோ மெஷர் பண்ண முடியுது? 0.1 10ஆல டிவைட் பண்ணிட்டேன். கரெக்டா இல்லையா? அப்ப வேல்யூ என்ன ஆயிடுச்சு? சொல்றது புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சா? இப்போ நல்லா பாரு, இதுதான் என்னோட வெர்னியர் ஸ்கேல். இதை பார்த்தோன்னே யாரும் பயப்பட வேண்டாம். இதில் இந்த கீழே இருந்த இடத்துல ரீடிங் உங்களுக்கு தெரியுதா? சரி, அந்த இடத்துல ஏதோ கோடு கூட வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியுதா? ஓகே, சரி, கவலைப்பட வேண்டாம். இது வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்காகவே நம்ம ஒரு மெத்தடை வச்சுருக்கோம். சரியா? என்ன மெத்தட்? வெயிட் பண்ணி இது வந்து நான் சுற்றி வந்துக்கிறேன் கொஞ்சம்.